அனிருத்தின் இசையில் பாடுவதற்கு இன்று எத்தனையோ பாடல்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் முதல் பாடலே அனிருத்தின் இசையில் இந்த பாடல் வாய்ப்பு கொடுக்க எப்படி கிடைக்கிறது? இந்த தனுஷ் அவர் வந்திருந்தார் சொன்னேன் இல்லையா? ஸோ அவர் அன்றைக்கி ஸ்டேஜ் வந்து என்னுடைய அடுத்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாடுவீங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன மாதிரி 3 படத்தில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போனி போ ரீமிக்ஸ் அந்த ட்ராக் நான் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். போனி போ என்ற பாடல், அந்த பாடலை வீடில் பாடுகின்றீர்களா? எல்லாரும் ஒரு சில நேரத்தில் பாடலாம் சார். இன்று நீங்கள் பல இசையமைப்பாளர்களிடம் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இசைஞானி இளையராஜாவின் இசையில் தயாரிக்கப்பட்ட திரைப்படத்துக்காக ஒரு பாடலை பாடியிருந்தீர்கள். அழகான பாடல், இந்த மேடையிலும் இப்பொழுது பாடியிருந்தீர்கள். அந்த பாடலின் போது இளையராஜா அவர்களிடம் பணியாற்றிய பொழுது உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ராஜா சார் நல்ல நார்மலாக எல்லா சிங்கர்ஸ்க்கும் பயம் இருக்கும். ஸோ நான் ரொம்ப பயந்து தான் பாடினேன். பட் அவர் எதுவுமே திட்டல. ஸோ அதனால் ஒரே தடவையிலேயே பாடிவிட்டீர்களா அந்த பாடலை? அப்படி கூட சொல்லலாம். சத்யபிரகாஷ், இந்த நேரத்தில் நான் இன்னொன்றை நிச்சயமாக கேட்டியாக வேண்டும். இசை புயல் A.R. ரஹ்மானின் இசையில் ஓகே கண்மணி, மரியான், அச்சம் என்பது மடமையில்லா திரைப்படத்துக்காக பாடியிருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் தெரியும் இசை புயல் A.R. ரஹ்மான் அமைதியானவர், அன்பானவர் என்று. அவருடன் பணியாற்றும் போது நிச்சயமாக உங்களுக்கு சுவாரஸ்யமான அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அதையும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் அந்த ரஹ்மான் சார் ஸ்டூடியோவில் வந்து பாடுறதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நல்ல பாசிட்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்த்து பாட்டை தாண்டி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அந்த ஸ்டூடியோவில் போய் ஒர்க் பண்ண டைமில். அந்த நீங்கள் முதல் பாடல் ஒளிப்பதிவின் போது ஒளிப்பதிவு கூடத்துக்கு சென்ற அந்த நேரம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? பயமாக தான் இருந்தது. ரொம்ப பயமாக இருந்துச்சு.